வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணை முழுமையாக இல்லை என்ற மனுதாரரின் குற்றச்சாட்டு குறித்து தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொந்த சமுதாய மக்கள் குடிக்கும் குடிநீரில் எப்படி அசுத்தம் செய்வார்கள் என்று கேள்வி எழுப்பிய மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாலும் கூட வழக்கு விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்றலாம் என்று வாதிட்டார். இதையடுத்து காவல்துறை விசாரணை முழுமையாக இல்லை என்ற குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் இதுகுறித்து பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வரைபடம் தயாரிக்க கோயில் நிதியிலிருந்து 8 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தவறான தகவல் உலாவி வருவதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை முழுவதும் வாமசுந்தரி இன்வெஸ்ட்மெண்ட் டெல்லி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் பங்களிப்பு மூலம் அவர்களாலேயே நேரடியாக செலவு செய்யப்பட்டு அவர்களது நேரடி கண்காணிப்பில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.